வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, தங்களது குடும்பத்தினர் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ஜாகிர் ஹுசேன் மகன் தற்போது தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். ஜாகிர் ஹுசேன் மகன் தங்களது குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேனின் மகன் தற்போது தங்களது குடும்பத்தினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நிலத்தகராறில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேனின் மகன் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தங்களது குடும்பத்தினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். உனக்கு இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம், என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றுன்னா அப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோம் அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போது ஸ்டேட் லெவலில் போனது, அப்போ நேஷ்னல் லெவலில் போகலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. இன்னொன்று, சாவுக்கு பயப்படுறதுலாம் ஒன்றும், சாவுக்கு பயந்துலாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வர பொறுப்பை நினச்சி தான் ரொம்ப பயந்துருந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 4வது எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியாக இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்டில் வேலை செஞ்ச பொம்பளை, புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. அப்போ வெளியே இருந்தால் என்ன பண்ணுவான், பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டைல்யூட் பண்ணுறதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான். அது எப்போ பிடிக்க போகிறீங்க? இன்றைக்கி நாளைக்குன்றீங்க. மற்ற 2 பேர் சரண்டர் ஆகிட்டுறாங்க. அந்த டிமாண்ட் வச்சதுனால அப்போ தான் பாடி வாங்கினால அந்த 3வது ஆளை பிடிச்சிங்க. அந்த மெயின் அக்யூஸ்டை எப்போ பிடிக்க போகிறீங்க? அதை பிடிச்சா தானே இது அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதை நீங்கள் இப்போ விடுறதுனால இப்போ நீங்கள் அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடாதா? திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இப்படி தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணால், பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னமோ பண்ணால், அப்புறமா அப்போ தப்பு மேலே பண்ணி எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ளே இருக்கான், டெத்து அளவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்னால் நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறது வேண்டாம். நீங்கள் அவங்கள எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே 100% நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் அவங்களை காப்பாற்ற நினைக்கிறது எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம். எங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும். இதில் வந்துட்டு ரொம்ப அச்சமாக இருக்குது. இப்போ நான் இல்லைன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு 50-60 crores ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு லேடி மட்டும் ஹேண்டில் பண்ணால் அது ரொம்ப ஒரு கஷ்டம். இது என்ன இதில் நீங்கள் கேரண்டி கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. உனக்கு இந்த கேஸ் கேமரா எடுக்கணும். நான் கூட பெட்ரோல் எனக்கு தான் நிறுத்தும். நிலத்தகராறில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேனின் மகன் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தங்களது குடும்பத்தினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவல்களை வழங்கலாம். நிச்சயமா மாலதி, நெல்லை டவுனில் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி. இவர் கடந்த 18ஆம் தேதி பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையில் திருநெல்வேலி மாநகர பகுதி தற்போது வரை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரது மகன் இன்சூர் ரஹ்மான் பிஜிலி சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளார். அதில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4வது குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி நூர்னிஷா இதுவரை போலீசாரால் கைது செய்யப்படவில்லை. காவல்துறை அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக செயல்பட்டு வருவதாக போல தோன்றுகிறது. மர்ம நபர்களாக நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறோம். ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்கள் எங்களது வீட்டை வீடியோ எடுத்துக்கொண்டு செல்வதையும் தொடர்கதையாகி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நான் வெளியே வந்ததும் அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ என்ற அச்சமும் தனக்கு இருப்பது தற்போது வெளியாகி உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதே போலதான் தன்னோட தந்தையும் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும், தனக்கு 20 முதல் 30 பேர் தன்னை செல்போனில் மிரட்டி வருவதாகவும் முதலமைச்சருக்கு இணையதளம் மூலமாக புகார் செய்த பிறகும் எனது தந்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும், தற்போது எனக்கும் அதே போன்ற ஒரு நிலைமைதான் தற்போது நிலவி கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் நான் அனைத்து பொறுப்பையும் நினைத்து பயப்படுகிறவன் இல்லை, உடலை வாங்க மாட்டேன் என்று நிபந்தனை விதித்த போதிலும் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணசாமியை போலீசார் சுட்டு பிடித்தார்கள். ஆனால் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்ட உதவி கமிஷனர் செந்தில்குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு நாமக்கல்லில் பணிபுரியும் போதும் கூட இதே போன்ற ஒரு நபர் மீது PCR வழக்கு தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதும் தற்போது வெளியாகி உள்ளது என்பதும் தெரிவித்துள்ளார். நூர் நிஷாவில் வெளியே இருந்து சாட்சிகளை கலைத்துக் கொண்டு வருவதாகவும், ஆகவே அவரை கைது செய்வதில் தமிழக காவல்துறைக்கு என்ன தயக்கம் எனவும் தங்களுடைய கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தனது கோரிக்கை என்றும், தனது குடும்பத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு இருக்கப்பட வேண்டும், இதனால் தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஜாகிர் உசேன் பிஜிலி கடந்த ஜனவரி மாதமே தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த பொழுதும், தன்னை முதலமைச்சருக்கு இணையதளம் மூலமாக புகார் செய்த போதிலும் அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தற்போது அவரது மகனும் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருப்பதாகவும் தங்கள் வீட்டை நோட்டமிடுவதாகவும் தெரிவித்துள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி, செல்வராஜ், இது குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.